ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 to 10 மினிட்குள்ளே சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 to 5 கப் 5 பேருக்கு 4லேருந்து 5 பேருக்கு செய்யலாம். அளவான காய்கறிகளை எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் கேரட் பீன்ஸ், கூட 3 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம். அங்கே பாருங்கள், பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி பச்சை மிளகாய் தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. கேரட் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா சாதத்துக்குள்ளே போட போகிறோம், அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நறுக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க. எல்லா காயையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குல்ல, ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருப்பு நிறமாக மாறிக்கும். தண்ணியிலேருந்து எடுத்தோம்னா காரில் அடிக்கும். அதனால தண்ணிக்குள்ளே போட்டு 5 காய் எல்லாமே வெட்டி வெளியில் வச்சாச்சு. ஓகே, அதை வந்து சாம்பார் செய்யும்போது மட்டும் அதுக்குள்ளே போட்டு வணக்கினா போதும். சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே போட்டு வணக்கினா போதும். கருவேப்பிலை எடுத்தாச்சு. கொத்தமல்லி தழை தேவைப்படாதா? லாஸ்ட்டாக தேவைப்படும். சரி சரி. தனியாக தான் தாளிக்கணும் அதுக்கு. வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் என்னென்னா சாம்பார் சாதம். 2 பேர் 3 பேர்த்துக்கு அளவாக சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு பிறகு ஊற்றுங்க. 2-2.5 கரண்டி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அளவாக, அதாவது இந்த டம்ளர் எங்க பார்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி பருப்பு எவ்வளோ போட்டுருக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு போட்டிருக்கோம். அளவாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை தழை, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சட்டியை போட்டு எங்களை உருட்ட மெல்லமாய். இங்கே வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் இருந்த காயை நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டாக பாருங்கள், இது எவ்வளோ இருக்கும் பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்களோ அந்த டம்ளர் கணக்கு. நாங்கள் போட்டிருக்க அரிசிக்கு இந்த அளவுக்கு சாம்பார் தூள், 2 அளவுக்கு, இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் கூட 2.25 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கலக்கியிருக்கோம். அதாவது 1 டம்ளர் அரிசி ப்ளஸ் 1/2 டம்ளர் பருப்பு. சாம்பார் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். தண்ணி ஊற்றணும். எந்த அளவுக்கு அப்படி போ ஊற்றி தானே வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமா, இப்போ அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி.
காய் சேர்த்துருக்கறனால காய் பருப்பில் சேர்த்துறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவோம். காய் வேகிறப்போ 5-10 நிமிஷம் ஆகும். காய் கொஞ்சம் வெந்து வரட்டும், அப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் சரி. இப்போ ஒரு 2-3 நிமிடம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2-3 நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து வர நிலமையில் இருக்குது, கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே குக்கர்லேயே விடுங்க கொதித்து வர வரைக்கும். காய் வேகணும் இல்லையா. எவ்வளோ ஸ்பீடாக கொதிக்குது, பக்கத்தில் நிற்க முடியாது போல, அனல் அடிக்குது. கேமராலெல்லாம் தண்ணி ஊறிடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நம்மளை நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் நம்ம போட்டுடலாம். போட்டு அந்த கொதிப்பு அடங்கிச்சு பாருங்கள். அரிசி பருப்பு போட்டோன்னே அந்த கொதிப்பு அடங்கிச்சு. ஓகே ஓகே ஓகே. அரிசியும் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இப்போ தாளித்த காய்கறிகளோடு சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சால்ட்டை எடுத்துக்கிறோம். சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடுவோம். ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டிருந்தா காய்க்கெல்லாம் நல்லா சால்ட்டு பிடிச்சிருக்கும். நம்ம வந்து சாப்பாடும் அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போடுறோம். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு தான் செய்கிறோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கோயிலுக்கோ இல்லை வெளியே யாராச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் லைட்டாக எச்சில் படாமல் செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எச்சில் படாமல் செஞ்சு கொடுப்போம். நம்ம டேஸ்ட் பார்க்குறப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது சிம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் வந்து இந்த கொத்தமல்லி இலையை மேலாப்பில் பரபரன்னு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அதை அப்படியே மிக்சிங் பண்ணிவிட்டு என்ன போடுறீங்க? இன்னும் தண்ணி ஊற்றலாம்ல, பத்தாமல் எங்கேயாவது அடி பிடிச்சிட போகுது. அப்படியே நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த 1 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அது போக பத்தலை அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம், காய்கறிகள் சேர்த்துருக்கோம், அதுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கும் இல்லையா. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ காய்கறி பருப்புலாம் போட்டதுனால 1 டம்ளர் தண்ணி எச்சா சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் தண்ணி எச்சா சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து வச்சுட்டு இப்படி மூடி போட்டால் நல்லா ஏய் வேணும். பெல்ட்டு போட்டியா? ரெண்டு போட்டு நல்லா விசில் வர்றதை போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அடங்காமல் லைட்டாக அடங்க போகுது. 1 நிமிஷத்தில் அடங்கிருன்னு நினைக்கிறேன். விசில் அடங்காமல் எடுத்திங்கன்னா தூக்கி அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் தாளிக்கணும். தாளித்து தான் அதை ஊற்றணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றும் போது கடுகு போடாமல் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ கடுகு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கணும். அந்த வீடியோ வரப்போது பாருங்கள்.
பாத்திரத்தை வச்சு சின்னதாக ஒரு வானொலி, அது வடை சட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. ப்ளஸ் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப ஸ்பீடாக வச்சுங்க, அது கருகிற போகுது. கடுகு போடாமல் ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, இப்போ கடுகு போட்டு தாளித்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடுகு ஒரு உங்களுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கலாம். கடுகு பொரியதை பார். நெய் ஸ்மெல் தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுவோம். நல்லாப்புல விசில் அடங்கிச்சான்னு பார்த்து இருங்க. ஃபுல் ஓப்பன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி தரேன். மெல்லமாக ஓப்பன் பண்ணுங்க, இல்லைன்னா டம்முன்னு அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு அருமையாக வந்திருக்கு. தாளிச்சிருந்ததை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தாளிச்சிருந்ததை எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டோம். நெய் வாசம் தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலக்கல் கலக்கலாக இருக்குது. கலக்குவேன். தாளித்த எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் போட்டு நெய் ஊற்றி தாளித்தோம். அதை வந்து எடுத்து தக்காளி சாப்பாட்டில் வச்சு சாம்பார் சாதத்தில் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாப்பாடே வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரை பார்த்தாலே. சாம்பார் சாதத்தில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கழுவி விட்டுருவாங்க. கலரி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், கிளேர் அடிக்குது இந்த பக்கம் காட்டு. சாம்பார் சாதம் நல்லா ஈரப்பதமாக நல்லா இருக்குது. நம்ம சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாருவாங்க, கலரை பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த கோவிலில் எப்படி சாம்பார் சாதம் செய்வாங்களோ அதை நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நாங்கள் செஞ்சுருக்கோம், சாப்பிட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.